ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஹவு டு ஹைலைட் blank செல்ஸ். நம்ம blank செல்ஸ் எல்லாம் எப்படி ஹைலைட் பண்றது, ஹைலைட் பண்ணி வைக்கிறது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது யூசிங் கண்டிஷனல் ஃபார்மேட் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுங்கிறத நான் பார்க்க போறோம். இது blank செல்ஸை செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இது ஈஸியா இருக்கும். ஈஸியா குயிக்கா செலக்ட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா blank செல்ஸ் ஈஸியா செலக்ட் பண்ணி ஹைலைட் பண்ணிடலாம். ஹவு டு செலக்ட் blank செல்ஸ் ஹைலைட்ஸ். blank செல்ஸ் அழகா ஹைலைட் பண்ணிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு எக்ஸல் சீட் என்கிட்ட இருக்கு. இதுல இப்ப blank செல்ஸ் இங்கெல்லாம் இருக்கு, இடையில இருக்கு. இப்ப நீங்க இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி, இப்ப நான் இது மாதிரி இதெல்லாம் செலக்ட் பண்ணணும். இப்ப நான் இதை செலக்ட் பண்ணி எல்லோ கலர் கொடுக்கணும், இதை செலக்ட் பண்ணி எல்லோ கலர் கொடுக்கணும். எனக்கு எல்லாமே எல்லோ கலர், இந்த blank செல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எல்லோ கலர் கொடுக்கணும். அப்புறம் இப்ப நம்ம பண்ண போறதுல ஒரு அட்வான்டேஜ்னா, இப்ப எல்லோ கலர் கொடுத்துட்டோம், ஏதாவது நம்பர் டைப் பண்ணோம்னா அந்த கலர் மாறாது. பட் கண்டிஷனல் ஃபார்மேட்ல கொடுக்கும்போது நம்ம ஏதாவது டைப் பண்ணாலும் அந்த எல்லோ கலர் ஆட்டோமேட்டிக்கா டேட்டா இருந்துச்சுன்னா அந்த கலர் எடுத்துரும். ஓகேங்களா? இப்போ இது வேணும்னா நம்ம ரிமூவ் பண்ணணும். பட் இது எப்படி பண்றதுங்கிறத நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஹைலைட் பண்றது, இல்லைன்னா ஒரு கலர்ஸ் கொடுக்கறது, blank செல்லை செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணி ஃபில் பண்றது. இப்போ நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நேரா இந்த ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. ஹோம் பேஜ்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா நியூ ரூல்ஸ் போயிடுங்க. நியூ ரூல்ஸ் கிளிக் பண்ணுங்க. நியூ ரூல்ஸ்ல இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. நியூ ரூல்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் செலக்ட் ரூல் டைப் இருக்கு பாத்தீங்களா, அது கீழே ரெண்டாவது ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் இன் தட் கண்டெய்ன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டெய்ன் அதை சூஸ் பண்ணிட்டு கீழே வாங்க. அந்த எடிட் ரூல் இது கீழே செல் வேல்யூ இருக்கா, இங்க கிளிக் பண்ணுங்க. இங்க blank செல் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. பிளாங்க்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க ஃபார்மேட்டிங் போங்க. ஃபார்மேட்டிங் போயிட்டு எனக்கு எல்லோ கலர் வேணும்னா எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன ஃபார்மேட் வேணுமோ இங்க பண்ணிக்கலாம். ஃபில் பண்றதுனா ஃபில் பண்ணிக்கலாம். பார்டர்ஸ் கலர்ஸ் ஏதாவது மாத்தணும்னா இங்க போயிட்டு நீங்க எல்லா கலர்ஸும் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம ஃபில் பண்றது என்னன்னா, இது எல்லோ கலர் கொடுத்தாச்சு. ஃபாண்ட் மாத்தணும்னா மாத்திக்கலாம், நம்பர் கொடுக்கணும்னா மாத்திக்கலாம். இது ஓகேங்களா? blank செல்ஸை நீங்க என்ன வேணுமாலும் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபில் பண்ணணும். நம்மளோட எய்ம் எல்லோ கலர் பண்ணணும் எனக்கு அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டா பாருங்க, இப்ப ஓகே கொடுத்துட்றேன். ஏன் செலக்ட் ஆகல, ஒரு செல்லு மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கு, இந்த ஒரு செல்லு மட்டும். அதனால நம்ம என்ன பண்ணணும், இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லா நீங்க செலக்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. இந்த கார்னர்ல வச்சு செலக்ட் பண்ணிட்டு திருப்பி அதே இடத்துக்கு போங்க. இப்போ பாருங்க, நியூ ரூல்ஸ் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டெய்ன் அதை கிளிக் பண்றேன். அடுத்தது இந்த இடத்துல ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் வித் இருக்கு பாத்தீங்களா, கீழே செல் வேல்யூ கிளிக் பண்ணுங்க. செல் வேல்யூ பிளாங்க்ஸா இருக்கணும். பிளாங்க்ஸா இருந்துச்சுன்னா ஃபார்மேட்டிங் போயிட்டு இங்கே எல்லோ கலர் நீங்க சூஸ் பண்ணீங்க. என்ன கலர் வேணுமோ ஃபில் எஃபெக்ட் கூட கொடுத்துக்கலாம். எல்லோ கலர் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எனக்கு எல்லா செல்லுமே செலக்ட் ஆயிடுச்சு, blank செல்ஸ். நான் ஃபுல் C2 செலக்ட் பண்ணதுனால ஆயிருக்கு, பரவாயில்ல. இப்போ நான் இங்கே ஏதாவது டைப் பண்ணேன்னா இதில் ஒரு அட்வான்டேஜஸ் கண்டிஷன் ஃபார்மேட்ல என்னன்னா, நான் இப்போ இங்கே டைப் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த எல்லோ கலர் போயிடும். சப்போஸ் நான் அதை டெலீட் பண்ணிட்டேன்னா அங்கே எல்லோ கலர் வந்துடும். இதுதான் இதுல ஒரு அட்வான்டேஜஸ் ஃபார்மேட்டிங் ஹைலைட் பண்றதுல. நான் அதை டெலீட் பண்ணிட்டேன், எனக்கு எல்லோ கலர் வந்துடும். நான் ஏதாவது டைப் பண்ணேன்னா அந்த எல்லோ கலர் போயிடும். இதுதான் அட்வான்டேஜஸ். குயிக்கா blank செல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரிமூவ் பண்றது எப்படின்னா அதே மெத்தட் தான். நீங்க கண்டிஷன் ஃபார்மேட் போயிட்டு கிளியர் ரூல்ஸ்ல என்டையர் சீட்டு கொடுக்கலாம், இல்ல செலக்டட் சீட்டு கொடுத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த ஏரியா மட்டும் வேணும்னா இந்த காலம் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ABC இருக்கு பார்த்தீங்களா, F வரலையும் உள்ள காலத்தை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏல இருந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏல இருந்து F வரலையும் இந்த ஏரியா மட்டும் நான் செலக்ட் பண்ணி blank பண்ணணும். blank செல்ஸ் பண்ணணும்னா அதே மெத்தட் தான். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு இங்க நியூ ரூல்ஸ் செகண்ட் ஆப்ஷன்ஸ், இங்க blank செல்ஸ். ஓகே, ஃபார்மேட்ல இப்போ எனக்கு எல்லோ கலர் கொடுத்தீங்கன்னா ஏரியா மட்டும் இதுல உள்ள blank செல்ஸ் மட்டும் நம்ம செலக்டட் ஏரியாஸ்ல உள்ளது வந்துடும். இப்போ நான் இங்க ஃபோன் நம்பர் ஏதோ ஒன்று அடிச்சேன்னா அந்த கலர் ரிமூவ் ஆயிடும். ஓகே, நீங்க கேட்கலாம் ஏன் இந்த மெத்தட்ல தான் பண்ணணுமா, இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். கண்டிஷன் ஃபார்மேட்டா ரிமூவ் பண்ணிடுறேன். கிளியர்
இந்த இடத்துல போயிட்டு ஹோம்ல தான் இருக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், கிளியர் ரூல்ஸ் என்டையர் சீட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு ஈஸியா. இதே மெத்தட்ல நீங்க ஃபார்மேட்டிங் வேற என்ன வேணுமாலும் பண்ணலாம். ஹைலைட் பண்றதுக்கு இன்னொரு மெத்தடு கூட இருக்கு. பட் அதுல என்ன அட்வான்டேஜஸ்னா, இப்போ நான் இப்படி செலக்ட் பண்ணிட்டு இங்க போய் இந்த லென்ஸை கிளிக் பண்ணுங்க, கோ டு ஸ்பெஷல் அதை கிளிக் பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு பிளாங்க் இப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆயிடும். பிளாங்க் செல்ஸ் எல்லாம் இந்த பாருங்க இப்போ செலக்ட் ஆயிருக்கு. நீங்க இங்க போயிட்டு இப்போ நீங்க எல்லோ கலர் கொடுக்கலாம், எல்லோ கலர் கொடுத்து செலக்ட் பண்ணலாம். பட் இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னா, இப்போ நான் டைப் பண்ணேன்னா அந்த எல்லோ கலர் ரிமூவ் ஆகாது. புரியுதுங்களா? பட் செலக்ட் ஆகி ஹைலைட் பண்ணிடலாம் ஈஸியா. பட் வந்து அது ரிமூவ் ஆகாது. நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு செல்லா போய் நீங்க ரிமூவ் பண்ணணும். பட் இதுல வந்து நான் சொன்ன மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ்னா, ஈஸியா வந்து இந்த கலர் வந்து வேணும்னா அப்பியர் ஆகும், வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதில் கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்த்து பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜாக வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.